வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான பஜ்ஜி. இது வந்து காய்கறி பஜ்ஜி இல்லை, இது வந்து சிக்கன் பஜ்ஜி. நீங்கள் இது வரைக்கும் வாழைக்காயில், பொட்டேட்டோவில், கத்திரிக்காயில் அதுல எல்லாம் பஜ்ஜி போட்டு சாப்பிட்ருப்பீங்க. சிக்கனில் பஜ்ஜி போட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் சிக்கன் பஜ்ஜி தான் செய்வீங்க. சரி வாங்க, இந்த டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான சிக்கன் பஜ்ஜி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சிக்கன் பஜ்ஜிக்கு வந்துட்டு இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் வந்து சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாக போன்லெஸ் சிக்கன். இது ஒரு 100 கிராம்ஸ் அளவு இருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து அளவு அதிகமாக வேணும்னா அதிகப்படுத்திக்கோங்க இதை. இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகப்பொடி, சில்லி பவுடரும் ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர், அதே அளவுக்கு மல்லிப்பொடி, இது சாட் மசாலா. இது ஒரு சட்பட்டா டேஸ்ட் கொடுக்கும் இந்த பஜ்ஜிக்கு. இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம மேலே போடுற மாவுக்கு உப்பு போடுவோம். இந்த சிக்கனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கோங்க. இந்த கடலை மாவு வந்து இந்த மசாலாலாம் அதில் நல்லா கோட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சிக்கன் மேலே. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நம்ம இந்த சிக்கனை. இது ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். இப்போ சிக்கன் மேரினேட் ஆகிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த பஜ்ஜி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 2 கரண்டி அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம், அதனால கம்மியாக மாவு இருந்தால் போதும். இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்திக்கோங்க. இதுலேயே கொஞ்சமாக சில்லி பவுடர் சேர்த்திக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும். இதில் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது ஒரு பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சிக்கனும் ரெடி, நம்மளோட பேட்டரும் ரெடி. இப்போ இதை வச்சு எப்படி பஜ்ஜி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் பஜ்ஜிக்காக எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக எண்ணெய் சுட வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற சிக்கன் எடுத்து இந்த மாதிரி இந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம். இது கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சிக்கன் போட்டிருக்கோம், அது வேகணும். இந்த பஜ்ஜியை டர்ன் பண்ணி விடலாம். பாருங்க, ஃப்ரை ஆயிடுச்சு நம்மளோட பஜ்ஜி. ஒரு 4 மினிட்ஸ் பக்கமாக ஃப்ரை பண்ணிங்கன்னா இது ரெடி ஆகிடும். இது நீங்கள் வேணும் டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். இது ஹாஃப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு வாட்டி கூட ஃப்ரை பண்ணலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும் அப்படி போட்டிங்கன்னா. இப்போ இந்த பஜ்ஜி எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பஜ்ஜியும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பஜ்ஜியில் இருக்கிற சிக்கன் வெந்துருச்சா இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். நம்ம இதை வெட்டி பார்க்கலாம். இப்போது பாருங்க, சிக்கன் நல்லா ஒயிட்டாக இருக்குது. பாருங்க, நல்லா வெந்திருக்குது. நல்லா வெந்திருந்தா தான் இந்த மாதிரி சிக்கன் வந்து ஒயிட்டிஷாக இருக்கும், இல்லைன்னா பிங்காக இருக்கும் சிக்கன். பாருங்க, சூப்பராக வெந்திருக்குது நம்மளோட சிக்கன். நம்மளோட கிறிஸ்பியான சிக்கன் பஜ்ஜி இப்போ ரெடி ஆச்சு. இதை வந்து இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் அப்புறம் மயோனைஸ் இதோட பரிமாறலாம். இல்லைன்னா நீங்கள் க்ரீன் சட்னி இருந்ததுன்னா அது கூட பரிமாறலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சிக்கன் பஜ்ஜியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.